முன்னொரு காலத்தில் ஒரு பையன் இருந்தான். டெய்லி யூடியூப் வீடியோஸாக போட்டுட்டு இருந்தான். காலையில் ஒரு வீடியோ, மதியானம் ஒரு வீடியோ, சாயந்தரம் வீடியோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு யூடியூப் வீடியோனா அப்படியே எப்படி சொல்கிறது, அவனுக்கு யூடியூப் வீடியோ இல்லைன்னா அவன் இல்லை, அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு ஆர்வமாக இருந்த பையன் ஒரு நாள் போக போக என்னாச்சு, அவனோட அந்த ஆர்வம்லேருந்து அந்த எல்லா விஷயமும் சரி, அந்த வீடியோ போடுற எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதப்பு. ஸோ அந்த அதப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனை ஆக்கிரமிப்பை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் வந்து இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவன் அப்படியே மறக்க ஆரம்பித்தான். அவன்கிட்ட வந்து டெய்லி வீடியோ போடணுன்ற எண்ணம் இருக்குது, பட் ஆனால் அதை போய் செய்யணுன்ற செயல்பாடு இல்லாததுனால அந்த பையன் வந்து இப்போ என்னென்ன கதியில் இருக்கானே தெரியல. ஓகேவா? ஸோ அந்த பையன் என்ன ஆனா, எப்படி ஆனா, என்ன ஆக போகிறான் அப்படின்றதும் நம்ம யாருக்குமே தெரியல. ஸோ இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு தொடர் கதையாக தான் போயிட்டுருக்க போது நம்புவோம். ஓகேவா? அந்த பையன் டெய்லி வீடியோ போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு இன்றைக்கான வீடியோவில் போகலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ போடல, சொல்லணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம இன்ட்ரோ சொல்ல மாதிரி தான் இது, டெய்லி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோ வீடியோவில் சொல்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன் தான். ஸோ ஏதோ ஒரு இன்ட்ரோவில் ஒரு பார்ட்டாக நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதான். ஓகேவா? இன்றைக்கி ஏன் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஒன்று செஞ்சேன் அப்படி. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் இருக்குது, நல்ல விஷயமான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ வந்து நான் ஒரு பொருள் வாங்கினேன், ஒரு பொருள். ஓகேவா? ஸோ அந்த பொருள் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே, 4 பேருக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை வந்து அப்படியே மூட்டை கட்டி தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி போடலான்னு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிகிறதா? இது என்னன்னு தெரியுதா? ஏதோ ஒரு ஸ்னோ பொம்மை மாதிரி இருக்குல்ல. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ கேமரா. ஃபோக்கஸ் வருதா இல்லையா? சரி விடுங்க, நான் தனியாக வீடியோவில் போட்டு காமிச்சிட்றேன். ஸோ இந்த எம்ஐ கேமரா தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதை வாங்கினதுலேருந்து இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ரொம்ப நாளாக இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ண மாட்டேன், சீக்கிரமாக நான் போட்டுருவேன். அதனால் வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் வந்து நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் வச்சுங்களேன். ஸோ அப்படி யோசிச்சு இன்றைக்கான வீடியோ எவ்வளோ வேகமாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தம்பியை வந்து ஆல்ரெடி செட்லாம் பண்ணியாச்சு. ஓகேவா? நான் ஒயரை பிடிங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த எம்ஐ கேமரா, சிசிடிவி கேமரான்ற பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதில் என்னென்ன இருக்குது கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ப்ரைஸும் அதிகமாக இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட வீட்டை வாங்கி வைக்கிறதுல வந்து எந்த ஒரு தப்புமே இல்லை, அவ்வளோ யூஸ்ஃபுல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போய் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு ஜாலியாக கேமரா வாங்கிட்டு என்ஜாய் பண்ணலாம். லேர்ன் டெய்லி டு கெட் ஃபெயில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து லேர்ன் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு தோற்று தான் போகும். ஓகே? ஸோ தோற்று போகிறது நம்ம ஃபஸ்ட் லெசன். ஸோ அந்த லெசனை முடிச்சா தான் நம்ம வந்து டீச்சர் ஆக முடியும். ஓகே? ஸோ அதனால் சரி விடுங்க, டென்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ இந்த குட்டி தம்பியை பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த அழகிய தம்பியை பார்த்திங்கன்னா அமேசானில் நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அந்த அமேசானில் நான் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 100% ₹100 வந்து கேஷ்பேக் கிடச்சிது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ₹2,999. ஓகேவா? ஸோ அதை பார்த்திங்கன்னா ₹3000க்கு ₹1 கம்மி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சீப்பான விஷயம் அப்படின்னு சீப் தான். பிகாஸ் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணி சிசிடிவி கேமரா போட வேண்டியதாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது சீப் தான். ஓகேவா? ஸோ எல்லாராலையும் வாங்க முடிஞ்சது. ஸோ அதனால் வந்து எனக்கு ₹100 வந்து கேஷ்பேக் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இந்த கேமரா வாங்கினேன். ப்ளஸ் எனக்கும் இது தேவைப்பட்டுச்சு அப்போ, அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ இந்த கேமராவில் ஃபர்ஸ்ட் நான் ப்ரைஸை சொல்லிட்டேன். இவங்க வாங்குறப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ப்ராடக்ட் வாங்கினா அது இருக்குது, இது இருக்குது. இந்த மார்க்கெட்டிங் இல்லாமல் இந்த சமுதாயம், இந்த உலகம் எதுவுமே இல்லை, ஏன் நானே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த அமேசானில் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் என்னென்ன உண்மையாக இருக்குது, பொய்யா இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து அப்படியே படித்து அப்படியே லைவாக உங்களுக்கு வந்து சொல்லிடவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அமேசானில் போய்ட்டு எம்ஐ சிசிடிவி கேமரா 360 இதில் 2 இருக்குது. ஓகேவா? உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது. 360 எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 360 டிகிரி உங்களால் இந்த கேமரா வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இதிலே 130 டிகிரின்னு இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, சிங்கிளாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே தான் இருக்கும் அது. ஸோ மூவ் பண்ணி நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. நான் எதுக்கு, அதுவே நம்மளுக்கு போதும். பட் நான் எதுக்காக இது பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து எனக்கு வாங்குறோம், நல்லா தான் வாங்கிட்டு போயிடுவோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் இதை வாங்கினேன். பட் உங்களோட பட்ஜெட் அதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த 130 டிகிரியிலே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா
ஏய் ரொம்ப கடுப்பேற்றுறீங்கடா எப்பா. இப்போ ப்ரைஸ் 2799 தான் இருக்குது. நான் வாங்குறப்ப 3000. இந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, சீரியஸாக சொல்கிறேன். இந்த பெயினை வந்து யாராலையுமே ஈடு கட்டவே முடியாது. இப்போ சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஐயோ 200 லாஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, விதி. ஓகேவா. ஸோ அதை போகணுன்னு இருக்குது, விட்டுருங்க அதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. ஓகேவா. பிகாஸ் 2799 உங்களுக்கு கிடைக்குது. பிகாஸ் ப்ரைஸ் 3000 இப்போ ஆஃபரில் விட்ருக்காங்க. நேரம் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேமரா இருக்கா. இப்போ இவங்க வந்து அவங்களோட மார்க்கெட்டிங்கில் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். கீழாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா MI 360 இது வந்து 1080p தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1080p HD பிக்சர் இருக்குது. 360 வந்து நீங்கள் 360 வந்து எங்கள் சைடு வேணால் இது பண்ணிக்கலாம். இன்ஃப்ராரெட் நைட் விஷன் இருக்குது. நான் இதை வந்து பாராட்டி ஆகணும். பிகாஸ் நைட் விஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. நான் வந்து எடுத்து பார்த்தேன் அதனால். ஓகேவா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் பவர்டு மோஷன் டிடெக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஒருத்தங்க நவுறாங்க ஓடுறாங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கும். ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துரும். அதுக்காக பிளான் பார்த்தீங்கன்னா டாக் பேக் ஃபீச்சர். அது என்னென்னா நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்க அப்படின்னா இது வந்து எங்கே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து ஒய்ஃபை, பட் உங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் மஸ்ட். அது மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கேட்கும். அவங்க எதாவது பேசினாலும் உங்களுக்கு கேட்கும். ஓகேவா. பட் இப்போ சொல்லிடுறேன், அப்படியே ஃபோனில் பேசுகிற மாதிரி HD ஆடியோ கால்லாம் உங்களுக்கு கேட்காது. ஓகேவா. தேவையானாலும் கேட்கும், அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. கீழே பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொடுக்குறதே கொடுத்துட்டாங்க. 360 விஷன் இருக்குது உங்களுக்கு. 360 டிகிரி நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம், மூவ் பண்ணின்றாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர் இன் லோ லைட். The all new low light true color technology allows you to see full color. ஓகே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து இப்போ நார்மல் கேமராலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்கும். இதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலரை வந்து சூப்பராக சேச்சுரேஷன்லாம் ஏற்றி மேக்கப்லாம் போட்டு சூப்பராக காமிக்கும் அப்படின்றாங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூடர் அலர்ட்னா யாராவது ஒருத்தங்க உள்ளே வராங்க, அமைதியாக இருக்குது ரூமு, திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்தார் அப்படின்னா ஃபோட்டோ பிடிச்சிருந்தே தம்பி ஏதோ திட்டு பையன் வந்திருக்கான் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் இருக்குன்றாங்க. தென் பார்த்தீங்கன்னா டாக் பேக் ஃபீச்சர்ஸ். அதான் நீங்கள் எதாவது பேசணும் அப்படின்னா இங்கே வேணால் வந்து ஒருத்தன் வந்து திருட வரனா, தம்பி அந்த இடத்துல திருடக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து ஃபோன்லேயே சொன்னீங்கன்னா அவங்க வந்து கேட்டுட்டு வீட்டுக்கு போய்டுவார். ஓகேவா. ஸோ அதுதான் இருக்குது. தென் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்லி ஸ்டோர் வீடியோஸ். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் நீங்கள் வந்து வீடியோ சேவ் பண்ணலாம். ஒன்று 32 GB மெமரி கார்டு நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா 5 days ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு உங்களால் 5 days ஒரு மெமரி கார்டு 32 GB போட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 5 days அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வாஷ் அவுட் பண்ணிவிட்டு போட்ட வேண்டியது. அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா NAS சப்போர்ட் இருக்குது. அதாவது என்னென்னா நீங்கள் சிஸ்டமில் வந்து NAS வந்து அது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நானே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். பிகாஸ் வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேவா. நான் முதல்ல அதை வந்து கற்றுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை போட்டுறேன். ஓகேவா. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்படி தான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன், நீ என்ன வீடியோ போடுறீடான்னு கேட்குறீங்க. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட்லேருந்து அந்த வீடியோ போடுற நாளையிலேருந்து. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த NAS சப்போர்ட் வந்து அதில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து சிஸ்டமில் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ சிஸ்டமில் இருக்கிற அந்த டிவி இருக்குல்ல, அந்த ஹார்ட் டிரைவ் இருக்குல்ல, ஸோ அதில் போய் ஈஸியாக ஸ்டோர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ரொம்ப குளரத்தில் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் எப்படி ஒரு அந்த நார்மல் CCTV கேமரா போட்டு ஒரு டிரைவில் சேவ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இதுலேயும் சேவ் ஆகும். ப்ளஸ் ஃபோனில் எப்பயுமே உங்களால் லைவாகவே அதை வந்து இது பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, திடீர்னு என்ன நடக்குது ஃபோனில் அப்படின்னா ஜஸ்ட் அதில் ஒரு ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ அதனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்ரைட் ஆர் இன்வெர்ட்டர். நீங்கள் தலைக்கீழ மாட்டிக்கலாம், நேராக மாட்டிக்கலாம் அப்படின்றாங்க. மல்டிபிள் யூஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 கேமரா வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் 10யும் ஒரே ஃபோன்லேயே வந்து உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அண்ட் மல்டி டாஸ்கிங் எல்லா வேலையும் செய்யும். பிக்சர் இன் பிக்சர் மோடில் வேலை செய்யும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா 16 நீங்கள் வந்து ஸ்பீடாக ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 16x ஸ்பீடில் வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்படிதான். ஓகேவா. ஸோ அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இன்ட்ரூடர் அலர்ட்டுக்கு சப்போர்ட் 64 GB. ஏங்க மன்னிச்சிருங்க, 64 GB வந்து உங்களால் சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அதில். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான நம்மளோட கேமராக்கான ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் குட் ஒன்றுக்கு ஈஸி டு யூஸுக்கு பார்த்தீங்கன்னா 4.4 ரேட்டிங், ஈஸி டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 4.3 ரேட்டிங், பிக்சர் குவாலிட்டிலாம் தாறுமாறு அப்படின்றாங்க. ஓகேவா. நம்மளோட இவரும் ஒருத்தர் வந்து ஐ cannot connect the device with my Jio Fi, so please help me out. பார்த்தீங்களா, அவன் ஜியோவில் வந்து கனெக்ட் ஆகலன்ட்டு அந்த கேமராவுக்கு வந்து 1 ஸ்டார் போட்டு விட்டான். அவனோட வழி என்னவோ. சரி விடுங்க. இவர் பாருங்க 5 ஸ்டார் கொடுத்துருக்காரு.
ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இவரே ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறார் பாருங்கள். சிம்பிள் இன்ஸ்டால், ஓகேவா, 1080p இருக்குது. யூ கேன் மானிட்டர் ஃப்ரம் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிறான். அங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டார் போல். கான்ஸ் நத்திங். அது பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம இதிலே வந்து ரிவ்யூலாம் நிறைய பண்ணிக்கலாம், ஓகேவா. அதுக்காக என் சேனல் பார்க்காமலாம் இருக்கக்கூடாது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கேமரா. நீங்கள் வாங்கி பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது விட்டுட்டேன், ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களே சொல்லுவாங்க எப்படி கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இது ஒரு ஸ்கேனர் வரும், அதை கேமரா பண்ணி காட்டினீங்கன்னா அதுவே கனெக்ட் ஆகிடும். ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே காட்டல. ஏன் நான் அந்த அவுத்து வந்து இங்கே வச்சுட்டேனே, அப்புறம் எப்படி காட்டும், ஓகேவா. ஸோ நான் வந்து இதெல்லாம் தான் இந்த சாம்பிள் வீடியோஸ் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோஸ் இதெல்லாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராரெட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பிள். ஸோ நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக வெளியூர் போகிற பர்சன்ஸ் இல்லை பசங்களை விட்டுட்டு போகிறீங்க, இப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். கண்டிப்பாக எல்லார் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும். திடீர்னு வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, அங்கே என்ன நடக்குதுன்ற ஒரு பக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பயம் குறைக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு மானிட்டரில் போட்டுவிட்டு இல்லை ஃபோனில் கூட அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் பார்க்கலாம், புரியுதா. ஜஸ்ட் உங்களுக்கு தேவை இங்கே ஒரு வைஃபை கனெக்ஷன், அங்கே பண்ணுறதுல ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு நெட் கனெக்ஷன், அவ்வளோதான். மற்றபடி இது மேலே. ஸோ இதோட யூஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது, ப்ரைஸும் அவ்வளோ கம்மியாக இருக்குது. 2799 கொடுக்குறாங்க. என் நேரம் நான் வந்து 3000 rupees கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது, ஓகேவா. வயிறு எரியுதான் லைட்டாக. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு மன நிறைவோடு இன்றைக்கி போய் நான் தூங்க போகிறேன். பிகாஸ் மணி 12 ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வீடியோ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அந்த ஒரு கதையை கேட்டிங்களா, பழைய காலத்து கதை ஸோ ஃபஸ்ட்டு சொன்னல அந்த கதையில் இருக்கிற பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா நான், ஓகேவா. ஸோ அதனால் வந்து நான் வந்து டெய்லி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு உங்களோட கடவுளை வேண்டிக்கங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஹேவ் அ நைஸ் டே. குட் நைட்.